ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமோங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மல்லி இப்போது டைவர்ஸ் பெட்டிஷன் கொடுத்துட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அப்படி போகும்போதே பார்த்திங்கன்னா பயங்கரமாக அழுகுறாங்க. அழுந்துட்டு நான் எப்படி தான் உங்களை பிரிஞ்சு இருக்க போகிறேன்னு தெரியல. வெண்பாவுக்கு வேறு நான் நிறைய ப்ராமிஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். வெண்பா கூடவே இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் என்னால் இப்போ இருக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. வெண்பாவும் கூட இருக்காங்க. வெண்பா இருக்கிற ஒரு எண்ணமே இல்லாமல் நம்ம மல்லி மனசில் இருக்கிறத மட்டுமே நினச்சிக்கிட்டு சாமிக்கிட்டேயும் சொல்லிட்டு அழுதுட்டு அப்புறம் தனியாக உக்காந்துட்டும் அழுதுட்ருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் ஒரு சின்ன குழந்தையாக இருக்கிற நம்ம வெண்பா பார்த்துட்டு என்னடா இவங்க நம்மக்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க, என்ன இவங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் அந்த குழந்தை தனியாகவே எழுந்து நடந்து போயிருக்கு. ரோட்டில் நடந்து தனியாக போயிட்டுருக்கா. அதுவும் அழுதுகிட்டே போயிட்டுருக்கா. நம்ம விஜய் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவரோட அரவிந்த் ஃப்ரெண்டு கிட்ட அந்த ஒரு செயின் லாக்கெட்டில் ஃபோட்டோ 2 ஃபோட்டோ ஒன்று ஆல்ரெடி இருந்தது. இன்னொரு ஃபோட்டோ அரேஞ்ச் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய், மல்லி, வெண்பா இவங்கெல்லாம் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி கொண்டு கொடுக்குறாங்க. அதை ரொம்ப சந்தோஷமாக விஜய் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க, மல்லி கிட்ட காமிக்கணும்னு சொல்லிட்டு. அப்படி வர வழியில் தான் நம்ம வெண்பா அழுதுகிட்டே நடந்துக்கிட்டு போயிட்டுருக்காங்க. யார் அது இவ்வளோ வேகமாக ஓடிட்டு அதுவும் அழுகிற சவுண்டோட அப்படின்னு நிறுத்தி பார்த்தா நம்ம வெண்பா தாங்க. ஸோ வெண்பாவை அப்படியே அணைச்சி பிடிச்சிக்கிறாங்க நம்ம விஜய். என்னாச்சு வெண்பா, ஏன் தனியாக வந்துட்டுருக்க, எங்கே மல்லியம்மா, எங்கே போனீங்க இந்நேரத்துக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி கேட்டுட்ருக்காங்க. ஸோ அது அடுத்த கட்டமாக மல்லியம்மாவும் நானும் தான்ப்பா கோயிலுக்கு போனோம்டாடா, ஆனால் மல்லியம்மா அங்கே உட்காந்துட்டு தனியாகவே அழுதுட்ருக்காங்க, என் கூட பேசவே இல்லைன்னு சொல்ல போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம மல்லியை போயிட்டு நம்ம விஜய் பார்த்து பேச போகிறாங்க. மல்லி விஜய் கிட்ட என்ன சொல்ல போகிறாங்க, அதுக்கடுத்த அது நம்ம விஜய் கிட்ட லாயர் மீட் பண்ணி பேச போகிறாங்க.